ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புதுக்கோட்டை சைடு ஃபேமஸான தாலி சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை டேக் செஞ்சுருக்கேன். இல்லை, சாப்பாட்டு அரிசியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 90% வறுப்பட்ட நேரத்தில் பெப்பரையும் சேர்த்து வறுத்து ஆற விடணும். இப்போது குக்கரில் எண்ணெயை விட்டு காஞ்சதும் பட்டை கிராம்பு தாளிச்சிட்டு வெந்தயம் சீரகம் சேர்த்து வறுக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்து லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட் பண்ணணும். அடுத்ததாக க்ளீன் செஞ்சு வச்சுருக்க மட்டனை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். உரிச்சு வச்சுருக்க 50 கிராம் பூண்டில் 30 கிராம் இப்போ சேர்த்துக்கணும். அடுத்ததாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். உப்பும் தேவைக்கேற்ப போடணும். இந்த ஸ்டேஜில் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரை மூடி ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். நேரத்தில் வறுத்து வச்ச அரிசி மிளகு கலவையை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் மூடியை திறந்து மட்டன் கறி 90% வெந்திருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்ததாக அரைச்ச மசாலாவை சேர்க்கணும். அரிசி மசாலா போடுறனால குழம்பு ரொம்ப திக்காகும். இன்னும் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். மறுபடியும் குக்கரை மூடி இன்னும் 2 விசில் வைக்கணும். இப்போது லிட்டை திறந்து பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற பூண்டு, தனியாத்தூள், உப்பு சேர்த்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கணும். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து குழம்ப இறக்கிடுங்க. குழம்ப கீ ரைஸ், நார்மல் ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்